வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இபி டிபார்ட்மெண்ட் வந்திருக்கக்கூடிய ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. உங்களை ஷார்ட் லிஸ்டிங் பண்ணி டேரக்ட் இன்டர்வியூ மூலிமா தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்டார்டிங் சேலரியே 50,000 ரூபாய்க்கு மேலே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த ஜாப்பை எப்படி அப்ளை பண்ணலாம், மற்ற டீட்டெயிலாம் என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் NTPCலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேக்கண்ட்டுக்கு ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி இது வந்து இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு மட்டும் ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் BE BTechல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் 50% ஆஃப் மார்க் அவங்க அப்டெயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது. ஸோ இவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக 4 இயர்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கணும், அந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 35 போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BE BTech வந்து மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஸோ இவங்களும் 50% ஆஃப் மார்க் வந்து ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹெவி எக்யூப்மெண்ட் ஹேண்டலிங், தெர்மல் பவர் பிளான்ட், ஹைட்ரோ பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ அதுக்கப்புறமா சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 35 போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறாங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா BE BTech வந்து சிவில் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 50% ஆஃப் மார்க் வந்து ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் அதே போல தான் சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கணும், 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளோ பே பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 50,000லேருந்து 1,70,000 வரையும் மாதம் பே பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேட்டகரியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குங்கிறத இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கலாம், ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்புறமா இதை அப்ளை பண்ணுறதுக்கான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியன் நேஷனாலிட்டியாக இருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து SC/ST கேண்டிடேட்டுக்கும், 3 இயர்ஸ் வந்து OBC கேண்டிடேட்டுக்கும், 10 இயர்ஸுக்கு வந்து PWBD கேண்டிடேட்டுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா இது எப்படி அப்ளை பண்ணலாம்னா இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த கேரியர் பேஜில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்மளை ரெஜிஸ்டர் பண்ணி ஃபீஸ் வந்து 300 rupees வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க 300 rupees கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. SC/ST, PWD, உமன். ஸோ இவங்களுக்குலாம் எந்த விதமான ஃபீஸ் கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுடைய ரெஸ்யூம் மற்ற மார்க் ஷீட் எல்லாத்தையும் அந்த வெப்சைட்டில் கேரியர் பேஜில் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அதை அவங்க பார்த்துட்டு நீங்கள் இந்த ஜாப்புக்கு தகுதியான ஆளாக இருந்தால் உங்களை ஷார்ட் லிஸ்டிங் பண்ணிவிட்டு உங்களை டேரெக்டாக இன்டர்வியூ கூப்பிட்டு தான் இந்த ஜாப்புக்கு ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பேமெண்ட்டை ஆன்லைனில் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாப்புக்கு 3/1/2024 வரையும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஜியோவையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.